ஹாய், குட் டே. உங்கள் வீட்டில் எந்த டேப்பை திறந்தாலும், எந்த பாத்ரூமில் இருக்க ஷவரை திறந்தாலும், தண்ணி கிறிஸ்டல்ல ஒயிட்டாக ரெயின் வாட்டர் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல? ஆனால் எல்லா சால்ட் வாட்டருக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அதற்கான அர்த்தம் புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ குன்றத்துல ஒன் ஆஃப் அவர் பிரீமியம் கஸ்டமர் அவர் வந்து நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாரு. அவருக்கு என்ன பிரச்சனைனா, டேப்பை திறந்தா ரொம்ப ஸ்லோவா தண்ணி வருது, பக்கெட்ல ஃபுல்லா வரதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது, ஷவர்ல தண்ணியே வரமாட்டேங்குது, சொட்டு சொட்டா வருது. அவரு என்னென்னோ பண்ணி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அவரா கண்டுபிடிச்சிருக்காது தண்ணி தான் அப்படின்னு ஒரு டவுட்ல கால் பண்ணாரு. நம்ம டீம் போய் அந்த வாட்டர் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. கம்ப்ளீட்டா வாட்டர் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தால தண்ணியில கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், குளோரைட் எல்லாத்தையும் அயன் டெஸ்ட் பண்ணி பார்த்தால தண்ணியில கால்சியம், மெக்னீசியம் இருக்கு இல்லையா, டோட்டல் ஹார்னஸ் வந்து 650 இருக்கு. 100க்குள்ள இருக்க வேண்டிய ஹார்னஸ் 650 இருக்கு, கண்டுபிடிச்சாச்சு. அவருக்கு சொல்யூஷன் சொன்னோம், ப்ரூஃப் கொடுத்தோம், நிறைய டெஸ்ட் மூலம் காமிச்சா அவருக்கு வெரி ஹாப்பி. உடனே அவருக்கு வந்து இதுக்கு சொல்யூஷனுக்கு ஒரு மாடல் சூஸ் பண்ணி ஓகே சொல்லிட்டாரு. இப்போ நீங்க இந்த வீடியோல பாக்குறீங்களா, இந்த மாடல் தான், அதை அவருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். இங்க என்ன நடந்திருக்குன்னா, அவர் வீட்டில் 100க்குள்ள இருக்க வேண்டிய ஹார்னஸ் 650 இருக்கு இல்லையா, அது தண்ணியில் எக்ஸஸ் கால்சியம், மெக்னீசியம் என்ன பண்ணிருக்குன்னா, வீடுக்கு வந்த புதுசுல டாப் திறந்தா ஃபாஸ்டா ஃபுல்லா இருக்கு, ஷவர்ல ஃபோர்ஸா வந்திருக்கு. நாளடைவுல அப்படியே ஸ்லோலி வந்து இப்ப டிராப்பா தண்ணி வருது. டாப் திறந்தா டிராப்பா வந்துட்டு இருக்கு, ஷவர்ல சொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணி இப்ப வந்திருக்காரு. இப்ப என்ன வழி? அவருக்கு ஒரே வழிதான் இருக்கு, தண்ணியை மாத்தணும், இல்ல அந்த பைப்பு எல்லா பைப்பும் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் புது பைப் போடணும். ஆனா இப்ப ரெண்டுமே பண்ண தேவையில்ல, தண்ணியும் மாத்த தேவையில்ல, வீட்டுல எல்லா சுவருக்குள்ள வால் இருக்கிற எல்லா பைப்பும் இடிச்சிட்டு புது பைப்பா போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ரொம்ப டேமேஜ்லாம் பண்ண தேவையில்ல. உங்க டோட்டல் தண்ணியில் இருக்கிற டோட்டல் ஹார்னஸ் ரிமூவ் பண்றது தான் ஓலோஸ் வாட்டர் சாஃப்ட்னர். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும் அவர் சொன்னோம். இப்ப இரு வீட்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வருஷமா இந்த டோட்டல் ஹார்னஸ் வாட்டர் இருக்குல்ல, 650 பிபிஎல் வாட்டர் யூஸ் பண்ணோடனே அவர் வீட்டில் பைப் இருக்குல்ல, அந்த பைப்ல இன்னர் சைட்ல ஃபர்ஸ்ட் ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, கண்டுக்காம விட்டுருக்காரு. அப்படியே ஸ்லோலி வந்து அந்த பைப்போட இன்னர் டயா ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு, ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த பைப்போட இன்னர் சைட்ல ஃபுல்லா ஸ்கேல்ஸ் க்ளோஸ் ஆனதால தண்ணி வரல. இப்போ கண்டுபிடிச்சதால அட்லீஸ்ட் நல்லதாச்சு. ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு ஆசிட் கிளீன் பண்ணும். எல்லா பைப்லையும் ஏற்கனவே இருக்கு கிளீன் ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அதை வந்து முதல்ல ஒரு ஆசிட் வாஷ் பண்ணிட்டோம்னா கிளீன் ஆயிடும். ரெண்டாவது, நம்ம இந்த வாட்டர் சாஃப்ட்னரை ரெக்கமெண்ட் பண்ணோம். ஸோ இனிமேல் லைஃப் டைம் அவருக்கு வந்து ஸ்கேல்ஸ் ஃபார்மேஷன் இருக்காது, தண்ணியும் சாஃப்டா இருக்கும், வீட்டில் குளிச்ச மாதிரி ஃபீல் கிடைக்கும். டேப்பை திறந்தா போதும், ஃபாஸ்டா தண்ணி வரும், ஷவர் ஃபோர்ஸா இருக்கும். இப்போ அந்த கஸ்டமர் ஆல்சோ ஹாப்பி. இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல, வாங்கின புதுசுல எப்படி இருந்துச்சோ அந்த சேம் ப்ரெஷரோட தண்ணி வந்து வருது. தண்ணியை திறந்து விட்டா டேப் ஃபாஸ்டா ஃபில் ஆயிடுது. இப்போ இதுக்கு ஒரே சொல்யூஷன், ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர் மாத்தணும், எவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி உங்க ஏரியாவில் இப்போ நீங்க பாக்குறது குன்றத்தூர் ஒன் ஆஃப் அவர் கஸ்டமர், அந்த மாதிரி குன்றத்தூர் இந்த நியர்பை ஏரியாவில் நார்மலா ஹார்னஸ் வந்து 100க்குள்ள இருக்க வேண்டியது 650 இருக்கு. இதை சால்வ் பண்றதுக்கு we have solution. ஸோ இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹார்டு வாட்டர்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஹார்டு வாட்டர்னா பூமிக்கு அடியில் பல்வேறுபட்ட லேயர், மணல், ஜல்லி, பாறை, இது வழியாக தண்ணி வந்து ட்ராவல் ஆகி நமக்கு கிடைக்குது. அதை போர் மூலியமாவோ இல்லை வெல் மூலியமாவோ நமக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கிற தண்ணியில் மொத்தமாக 24 வகையான மினரல்ஸ் இருக்குது. அதாவது கால்சியம், மெக்னீசியம், சோடியம், அயன், ஃபெரஸ், குளோரைட், ஃப்ளோரைட், இந்த மாதிரி 24 வகையான மினரல்ஸ் இருக்குது. இந்த 24 வகையான மினரலில் 2 வில்லங்கள் இருக்காங்க. ஒன்று கால்சியம், மெக்னீசியம். இது வந்து நமக்கு கிடைக்கிற தண்ணியில் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அந்த வாட்டரை வந்து ஹார்டு வாட்டர் சொல்கிறோம். அதாவது ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் 10500/2012 பிரகாரம் பார்க்கும்போது நம்ம யூட்டிலிட்டி, அதாவது யூட்டிலிட்டினா குளிக்கிற தண்ணிக்கும் வாஷ் பண்ணுற தண்ணிக்கும் 100 ppmக்குள்ளே இருந்தால் அது சாஃப்ட் வாட்டர், அதுக்கு மேலே இருந்தால் அதை வந்து பியூர் ஹார்ட் வாட்டர் சொல்கிறோம். அதில் நமக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனை இருக்குது. அதில் முதல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அஃபெக்ட் ஆகுறது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபிட்டிங்ஸு, ஷவரு, பைப் லைனு, இதெல்லாம் வந்து பயங்கரமாக பாதிக்கும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா டேப்ஸ், பைப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, இந்த பைப்போட இன்னர் சைடு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸில் இந்த கால்சியம், மெக்னீசியம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேயரில், சர்ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் ஃபார்ம் ஆகிட்டு வந்துன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம்
தண்ணி வந்து ஃப்ளோ ரேட் ரொம்ப குறைஞ்சிடும், ப்ரெஷர் வந்து ரொம்ப ட்ராப் ஆகிடும். இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது, அந்த பைப்பையும் தாண்டி தண்ணி இந்த ஃபிட்டிங்ஸ் டேப்ஸுக்கோ அந்த ஷவருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸில் இந்த வெள்ளை வெள்ளையாக படியும் போது முதல் அதோட லுக்கு போயிடும். ரெண்டாவது, அதை சரியான முறையில் திரும்ப முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். குறிப்பிட்ட காலத்தில் அதோட லைஃப் ஸ்பேன் போயிடும். அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஷவருக்கு பார்த்தீங்களா, வாங்கின புதுசில் ஷவரில் தண்ணி ஃபாஸ்ட்டாக வரும். பட் அந்த லேயர் போய் உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஷவரோட ஹோல்ஸ்லாம் பிளாக் ஆச்சுன்னா தண்ணி வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஷவரில் நம்ம ஊசி வற்றி க்ளீன் பண்ணி தான் அதுக்கு வரும். இதுக்கு அடிப்படை காரணம் தண்ணியில் இருக்கிற எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம். அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அதனுடைய ட்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே திக்காக லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும் ஒயிட் கலரில். அது பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம் மெக்னீசியம் போயிட்டு டெபாசிட் ஆச்சுன்னா எஃபிஷியண்டாக துணி வந்து வாஷ் பண்ணாது, அதனுடைய ஆயில் காலம் குறைஞ்சிரும். அப்புறம் சம்டைம் இந்த காஸ்ட்லியான வாஷிங் மிஷினில் உள்ளுக்குள்ளே ஹீட்டிங் காயில் இருக்கும், அதில் லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா அதனுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். முக்கியமாக நீங்கள் வீட்டில் கவனிக்க வேண்டியது, எல்லார் வீட்லையும் பொதுவாக இந்த வாட்டர் ஹீட் இருக்கும். வாட்டர் ஹீட்டில் வாங்கின புதுசில் 10 நிமிஷத்தில் ஹீட் ஆகக்கூடிய தண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம், ½ அன் ஹவர் இந்த மாதிரி ஆகிடும். என்ன காரணம்னா, இந்த வாட்டர் ஹீட்டருக்குள்ளே இருக்கிற காயில் போயிட்டு இந்த கால்சியம் மெக்னீசியம் டெபாசிட் ஆச்சுன்னா அது எஃபிஷியண்டாக பர்ஃபார்ம் ஆகாது, அதோட லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிரும், கூடி விட அடிக்கடி நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். இதை விட முக்கியமானது நமக்கு என்னென்னா பிரச்சனை வந்து ஹார்ட் வாட்டரில் மெயினாக ஹேர் ஃபால்ஸ் ஹெவியாக இருக்கும். அதாவது தண்ணியில் இருக்கிற இந்த கால்சியம் மெக்னீசியம் நம்ம ஹேர் ரூட்ஸில் போய் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நிறையா குளிக்கும் போது நிறையா அப்படியே கொத்து கொத்தா முடி வரும். லேடிஸ்க்கு தலை சீவும் போது சீப்லேயே அப்படியே கொத்து கொத்தா முடி வரும். காரணம் என்னக்கா, இந்த எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம் தான். அதை விட முக்கியமானது ஸ்கின். சில பேர் பேசிக்கலி அவங்க கலராக இருப்பாங்க, ஹார்ட் வாட்டரில் குளிச்சு அவங்க அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக மாறி க்ரீம் போட்டு ஒரு மாதிரி பிளாக்காக மாறுவாங்க. ஸ்கின் இச்சிஸ்னா வர காரணம் வந்து இதுதான். குழந்தைங்களுக்குலாம் வந்து ஹார்ட் வாட்டரில் குளிக்கும் போது ஸ்கின் இச்சிஸ் தான் வரும். அது நீங்கள் டாக்டர் போனால் அவரே சொல்லுவார், முதல்ல தண்ணி மாற்ற சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட் வாட்டர் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எகென்ஸ்டான ஒரு விஷயம். அதை விட நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் இந்த ஹார்ட் வாட்டரில் குளிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்னஸே இருக்காது. பொதுவாக நீங்கள் இந்த ஹீல் ஸ்டேஷனில் போய் குளிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அன்றைக்கி டே ஃபுல்லாக. காரணம் என்னன்னாக்கா, நம்ம குளிக்கும் போது தண்ணி மேலே ஊற்றணும்னா கீழே வந்து தண்ணி ட்ராவல் ஆகி வரும்போது தண்ணி வந்து நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூ மூலிமா ட்ராவல் ஆகும் நார்மலாக. பட் இதே ஹார்ட் வாட்டர் இருந்தால் ட்ராவல் ஆகாது, சரன்னு கீழே வந்துடும். ஆக்சுவலாக நம்ம காலையில் ஏந்து குளிக்கிறோம்ல, அது குளியல் கிடையாது, அது பேர் குளிர்வித்தல். நம்ம ஆளுங்க தான் மாற்றி விட்டாங்க. ஆக்சுவலி குளிர்வித்தல் அப்படின்ற போது சாஃப்ட் வாட்டரில் அந்த தண்ணி வந்து டிஷ்யூலையும் ட்ராவல் ஆகும்போது அன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். பட் ஹார்ட் வாட்டரில் குளித்தா எந்த எஃபெக்டிவாக இருக்காது. இன்ஃபேக்ட் சொட்டிங் அதிகமாக வர காரணம் பிகாஸ் ஆஃப் தண்ணியில் இருக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்க கால்சியம் அண்ட் மெக்னீசியம். நாட் லீஸ்ட் இந்த ஹார்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எவ்வளோதான் காஸ்ட்லியாக வந்து டைல்ஸு மார்பிள்ஸ் வாங்கி வச்சுருப்போம், அதையும் இந்த கால்சியம் மெக்னீசியம் வந்து விட்டுறாது. பொதுவாக இந்த டைல்ஸ் மார்பிள்ஸில் இந்த ஹார்ட் வாட்டர் வீட்டில் க்ளீன் பண்ணும்போது தண்ணி போய் அப்படியே ஸ்டோர் ஆகி இந்த ஒரு ட்ராப்பாக இருக்கும்போது அது ஒரு கூடிய விரைவில் ஒரு லாங் டைம் பார்க்கும்போது அப்படியே டைல்ஸ் மார்பிள்லாம் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும். கொஞ்ச நாள் அது பேச்சஸாக வரும். இந்த டைல்ஸ் மார்பிள்ஸ் லுக்கே போயிடும். இந்த கார்னர் எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பீல் ஆகிட்டே வரும், பிச்சுட்டு வரும், அப்படியே ஒரு பேட்சாக வரும். இதுக்கும் மெயின் காரணம் தண்ணியில் இருக்க எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம். அண்ட் நம்ம என்னதான் காஸ்ட்லியான கிளாத் யூஸ் பண்ணாலும் அந்த கிளாத்தில் இந்த டிடர்ஜென்ட் மூலமாக ரியாக்ட் ஆகிறதால சீக்கிரமாக பீல் ஆகிடும். அதை நம்ம வந்து அந்த டிடர்ஜென்ட் இந்த எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம் மூலிமா அப்படியே இந்த கிளாத் வந்து ஒரு மாதிரி டல்லாக ஆகிடும். இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் தண்ணியில் இருக்கிற எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஓரளவு ஹார்ட் வாட்டர்னா என்னன்னு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஹார்ட் வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேர்ல்டுலேயே 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து வாட்டர் சாஃப்ட்னர். பட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டெக்னாலஜின்றது ரொம்ப காஸ்ட்லியான ப்ராசஸ். அதையும் மீறி சொசைட்டிக்கு நம்மளே எகென்ஸ்டாக இருக்கும். தண்ணி வாட்டர் வேஸ்டேஜ் ஹெவியாக இருக்கும், ரெக்கரிங் காஸ்ட் ஹை, இபி அதிகமாகும். பட் அதனால் பொதுவாக ஆரோ வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. பட் பெஸ்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாட்டர் சாஃப்ட்னர் தான். ஸோ வாட்டர் சாஃப்ட்னர் தான் பெஸ்ட் சொல்யூஷன். ஹார்ட் வாட்டர்னா என்னென்னு பார்த்தோம். இப்போது வாட்டர் சாஃப்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது நம்ம எப்படி டிசைன் பண்ணணும் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி இது ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம். அதாவது ஒரு பெரிய சிலிண்டர், ஒரு வெசல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ரெசின், அதாவது லிக்யூட் ஃபார்மில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மல்டிபோர்ட் வால்வு, பிரைன் டேங்க், இதுதான் கம்ப்ளீட் சிஸ்டம். பட் இந்த வெசலுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 225 NAF ஃபுட் கிரேட் ரெசின். அதாவது ஃபுட் கிரேட் ரெசின்னா நமக்கு வந்து எது சைடு எஃபெக்ட் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ரெசின் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த சிலிண்டருக்குள்ளார தண்ணி இன்புட்டில் போயிட்டு வெளியில் வரும்போது இந்த ரெசின்குள்ளே வாட்டர் ட்ராவல் ஆகிறதால தண்ணியில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம்
எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிட்டு வெரி சாஃப்ட் வாட்டர் தான், அதாவது ரெயின் வாட்டர் மாதிரி ரொம்ப சாஃப்ட் வாட்டர் தான் வெளியில் வரும். அப்போது அதோட அவுட்புட் பிபிஎம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 25 பிபிஎம் தான் இருக்கும். ஓகே, வெரி சாஃப்ட் வாட்டர் வெளில கொடுக்கும். பட் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இதை வந்து ரீஜெனரேஷன் பண்ணும். அதாவது த்ரூ சால்ட் மூலிமா, ராக் சால்ட் கல் உப்பு இருக்கு இல்லையா, அந்த பிரெயின் டேங்கில் போட்டுட்டு அதை ரின்ஸு சர்வீஸு பேக் வாஷ் அப்படின்ற ஒரு மோடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும். இன்கேஸ் நம்ம மேனுவல் மாடலாக போட்டோம்னாக்கா அதை சரி பண்ணிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட வாட்டர், ஒரு குவான்டிட்டி ஆஃப் வாட்டருக்கு அப்புறம் இதை வந்து ரெகுலராக பண்ணணும். இதில் இன்னொரு முறையும் கூட இருக்குது, ஆட்டோமேட்டிக் மாடல். ஆட்டோமேட்டிக் போட்டுட்டுனா நம்ம உப்பு கொட்டுறது மட்டும்தான் வேலை. பட் இந்த மிஷின் இருக்கிற ஒரு மினி கம்ப்யூட்டர் வந்து பேஸ்ட் ஆன் த லிட்டர் கெப்பாசிட்டி ஆர் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் டைம் டேஸ் பொறுத்து அதையே தானே தண்ணி விட்டு க்ளீன் பண்ணி ரின்ஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி ரெடி ஆகிக்கும். இந்த மாதிரி 2 முறை இருக்குது. இதுதான் இப்படி தான் வாட்டர் சாஃப்ட்னர் ஒர்க் ஆகுது. வாட்டர் சாஃப்ட்னரை பொறுத்தவரைக்கும் கெப்பாசிட்டி, அந்த டிசைன் எப்படி பண்ணணும்னா, முதல்ல கவனிக்க வேண்டியது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்குது ரா வாட்டரில், அவங்களோட பர் டே கன்சப்ஷன் என்ன, மோட்டரோட ஃப்ளோ ரேட் என்ன, பைப் சைஸ் என்ன, இதெல்லாம் பார்த்து தான் டிசைன் பண்ண முடியும். அப்படி டிசைன் பண்ணிட்டோம்னா, ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா, பண்ணும்போதே சரியான முறையில் தகவல் எடுத்து பண்ணோம்னா லாங் டைமுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகும். அப்படி தான் இப்போ நாங்கள் டிசைன் பண்ணதான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஹாய், this is Dr. Shaktivel, CEO of Aqua Pure Plus. We are alkaline based RO water purifier and customized water softener manufacturer past 25 years with the help of 1,52,000 happy customer all around Tamil Nadu, Karnataka, Kerala. Thank you.